वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि सर्वराजाय गन्धाय सर्वगानश्रवणप्रणयिने गुणवते गणपतये एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि விலமதிப்பே கிடையாது. என்ன பிடிக்கணும்னா என்ன படைச்ச அந்த கடவுளே அது அவனாலேயும் முடியாது. நான் நெருப்பு பொசுங்கி போயிட்டு, அதே நேரத்தில் மின்சாரம் கிட்ட வந்தா அப்படியே பசுமாயிடு. ஓகேவா? இன்ஸ்பெக்டர் ஜாக்கன், இன்ஸ்பெக்டர் என் ரூட்டு தனி, உன் ரூட்டு தனி. என் ரூட்ல தலையிட்ட உன் தலை காணாம போயிடும். சிங்கமொழி சொல்லுங்க பாஸ். ஏத்து அந்த பணக்கார வீட்டுல கொள்ளை எடுத்த பணம். ஆமா பாஸ். 10 கோடி பாஸ். பாஸ் 5 கோடி தரும் பாஸ். மொத்தம் 5 கோடி பாஸ். 10 கோடியா 5 கோடியா? மொத்தம் 5 கோடி பாஸ். எவ்வளோ? 2 சேர்ந்து 5 கோடி தரும் பாஸ். 5 கோடி சேருமா?
தப்பா சொல்றீங்க. 20 கோடி எனக்கு தெரியும். 20 கோடி கொள்ளடிச்சிருக்கோம். சரி பாஸ். அந்த 20 கோடியை 10 கோடி கொண்டு போய் நம்ம அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருக்கோம். ஓகே பாஸ். ஓகே பாஸ். மீதி 10 கோடியை எந்தெந்த அநாத ஆசிரமம் இருக்குதோ ஆமாம் பாஸ். எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே பாஸ். ஓகே பாஸ். ஓகே பாஸ். நாயுடு ஏட்டு எஸ் சார் என்ன தைரியம் தான் அந்த ஆண்டனி என்னைய ஃபோனில் மிரட்டுறாயா? அவன் இந்த செய்யாருக்கு சாமியார் வயசில் வந்து ஒரு தகவல் வந்திருக்கியா? வாங்கயா போலாம். என்ன பிடிக்க காலையில சுட சுட செய்தின்னா ஏதோ கண்ணா முன்னான்னு செய்தி தான் வருது. காதலிக்க மறுத்த பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி அவளை பணிய வைக்க முயன்ற வாலிபன் கைது. என்ன நாயம் இது? சும்மா சொல்லக்கூடாதுயா. கத்தியை காட்டி மிரட்டணும் ஒரு பூச்செத்து குதிப்பாங்க. ஆனால் கத்தியை காட்டி மிரட்டவங்க அது ரொம்ப கெட்டு போச்சு. அடுத்தது என்ன போட்டிருக்கா? 13 வயது மாணவியிடம் கூட்டு பலாத்காரம், 3 ஆசிரியர்கள் கைது. மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குருவுக்கே பெரிய கலகத்தை உண்டு பண்ணி இவன் ஒருத்தனால ஒட்டுமொத்த ஆசிரியருக்கும் இது அவமானக்கேடு இருக்கா இருக்குது. என்ன பண்றது? காலம் அப்படி இருக்குது. நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு செய்யாறில் பிஜேபி திருமண மகாலில் சென்னை சாய் கிரியேஷன் வழங்கும் யார் குற்றவாளி இந்த 2வது பாகம் நாடகம் நடைபெறும். அனுமதி இலவசம். அனைவரும் வருக வருக. சூப்பராக போட்டிருக்காங்கய்யா. நானும் நாடகம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு 7 மணிக்கு கரெக்டாக போயிடணும். என்ன வேலை இருந்தாலும் போயிடணும். அம்மா நாடகம் பார்த்தா மட்டும் பத்தாது. கருணையில் டொனேஷனுக்காக போட்டிருக்காங்க. உதக்கூடாது. நாடகம் முடிஞ்சதும் 10 லட்சம் ரூபாய் செக்கு அங்கே குத்துறேன். நாம தெரியல, நீங்கள் கொடுத்தான். உங்களால் முடிஞ்ச செக்கை அந்த கருணை இல்லத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? முருகா முருகா. என்னையா என்னையா கணக்கு என்ன? இந்த பாம்பை காட்சி பையனை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. விஜயத்தை சொல்லியா? என்னையா பச்சை பிள்ளையா? அப்படி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் பண்ணுறீங்கல்ல, அதனால் அவனுக்கு தைரியத்தை ஊட்டலான்னு கொடுக்குறது. வேற ஒன்றும் இல்லை. தைரியமாக போகுது இல்லையா? 2ஆம் கட்டணம் இருக்கானே இருப்பாயா? இதுப்பான். நான் என்னமோ விவசாயம் நஞ்ச புஞ்சன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ சம்பாதிச்சு நிற்கிறேன். ஆனால் எனக்கு மற்ற ஆசைலாம் இல்லையே. உனக்கே தெரியாதா? தெரியும். அது இது ஆசைலாம் தெரியாதா? அப்படிலாம் இருந்து தான் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சிங்க. என்ன பிரயோஜனம்? சொத்துக்கு வாரிசே இல்லையே. கல்யாணமும் பண்ணிக்கல. இப்போ என்னடா தங்கச்சி பையனை வச்சு ராஜாவை நம்ம வளர்க்குறீங்க. என்னன்னு புரியலையே. என்னையா பண்ணுறது? 1000 இருந்தாலும் ராதா என் தங்கச்சி பையன். அது இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் நீ கேட்டிய, யோ நீ முதலாளி, நீ ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அது இதுன்னு கஷ்டமுத்தான்னு ஏதோ சொன்னிய. அதை நினச்சிக்கிட்டு தான் என் மனசு கஷ்டமாக உக்காந்துருந்தேன். அதாவது அது என்ன இது என்னன்னு சொன்னியா? அது என்ன விளக்கம் சொன்ன? அது என்ன பணம்? இது என்ன கசமுச்சா? யோ இதுக்கு தாங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கொல்லைக்கு போனாலும் கூத்து இருக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் உன்னை வச்சுக்கிட்டு செஞ்ச பாரு, மகா தப்புயா, மகா தப்பு. சரி, நான் ஒரு உதவிக்கு வந்துட்டேன். என்ன சொத்தை பூரா மரியாதை வாயை புழக்காதையா. ஊராமுத்து சொத்துக்கு எப்படி அலையாளுங்க பத்தியா? கணக்கு இங்கே வாயா. யோ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பையன்
நாங்கள் சொத்துக்கு நான் சொன்ன விவகாரத்துக்கு ஒத்துக்கலைன்னா எல்லா சொத்தையும் ஏதாவது ஒரு கோயில் எழுதி வச்சிருப்போம். சரியா? ஏறி வைக்க போகிறாங்களா? மாமா சொத்தை பூரா கோயிலுக்கு கேட்குறேன்னு சொன்னீங்களே, நான் பூவாக்கு என்ன மாமா பண்ணுவேன்? சொத்தை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டா பூவாக்கு என்ன பண்ணுறா கேட்க? ஆமாம் மாமா. அது அவசரத்துக்கு பிறந்த பையா, நான் சொல்றதை கேளு. சரி. அந்த கோயிலுக்கு நான் எழுதி வைக்கிறேன். ஆனால் நீ திருவோதை கையில் எடுத்துக்கணும். தெரு தெருவா போய் பிச்சை எடுற. எனக்கு மாமா என்னையா சொல்றாரு? ஏதாவது ஐடியா இருந்தா கூடியா? ஐடியா தானே கேட்குறேன். ஐடியாவா? மணி என்ன ஆகுதுப்பா? 10ஆவதுயா? 10ஆவது. இந்த மண்டையில் இப்போ ஏறாது. நாளைக்கு வா, ஒரு ஐடியா சொல்லுவேன். கடைசியில் இவங்க 2 பேரும் நம்ம தெருவோடு நடுத்தருக்கு தான் போகணும் போல இது. ஹலோ நான் தான் எல்லாத்தையும் ஹலோ, யாரு? பண்ணையார் பரமசிவன் தானே? ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர், நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறத கவனமாக்க. அங்கே போய் சண்டை போட்டுல நீ பின்னால ஊர்லேயே இந்த நாட்டிலேயே பெரிய பண்ணையார். அது மட்டும் இல்லை, பெரிய பணக்காரன். வீட்டில் அதிகமான பணம், நகை, பொருள் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிற. புரியுதா? அதை இப்போ நான் கொள்ளடிக்க போகிறேன். யாருன்னு நீ தெரியக்கூடாது. உங்கள் வீட்டில் கொள்ளடிக்க போகிறேன். ஏன்னு கேளு, தேவைக்கு மேலே நீ சேர்த்து வச்சிருக்கிற. தேவைப்படுற ஜனங்கள்லாம் அதை உட்காந்து காத்து கொடுக்க போகிறேன். ஆகையால் நீ போலீஸ் அது இதுன்னு என்ன சொன்ன, உங்கள் வீட்டை அப்படியே குண்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஓகே, பி கேர்ஃபுல். சிங்கமொழி, சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க. பாஸ், அந்த பணம் எவ்வளோ இருக்கு? 30 கோடி இருக்கு பாஸ். எவ்வளோ? 30 கோடி இருக்கு பாஸ். 30 கோடியா? 30 கோடி பாஸ். வெரி குட், வெரி குட். பெரிய அமௌண்ட். பாஸ். பெரிய அமௌண்ட் கிக்க இருக்குது. என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க பாஸ். 30 கோடியை ஓகே பாஸ். ஓகே மாவட்டத்தில் தானே புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆமாம் பாஸ். எல்லாத்தையும் கொடுத்துறோம் பாஸ். கொடுத்துறோம் பாஸ். 15 கோடியை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள், ஆமாம் பாஸ். ஆமாம் பாஸ். யாருன்னு பார்த்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்துறோம் பாஸ். ஓகேவா? ஓகே பாஸ். கரெக்டாக கொடுத்தோம்னா கரெக்டாக கொடுத்துறோம் பாஸ். எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஓகே பாஸ். கேர்ஃபுல். கொடுத்துறோம் பாஸ். யாரு நீங்க கொடுக்கறத கொள்றத யாருக்கும் தெரியக்கூடாது. சரி பாஸ். ஓகேவா? ஓகே பாஸ். ஓகே ஓகே பாஸ். நான் காப்பி கேட்டு 1 மணி நேரம் ஆச்சு. அங்கே என்ன நீ மாட்டில் பாலை கறந்தா காப்பி போட்டேன். ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தா டபரா இல்லை கட்டு பார்த்து வேலைக்காரியே வரல. நான் எங்கே போகிறது? பாத்ரூமில் எல்லா சாமான் அப்படியே கிடக்குது. கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரன், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு ஆமாம். ஒரு வேலைக்காரியை ஒழுங்கா வேலை பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுறேன்? என்னையா இது? என்னையா புகுது? கூட தானே கேட்டீங்க. ஆட்சி கொடுக்கூடாதா? சொல்லக்கூடாதா? ஆமாம். புதி அவசரமாக வர சொன்னீங்களே, என்ன சமாச்சாரம்? யோ, அவசரமா வர சொல்ற விஷயம் இல்லாத வர சொல்லுவா? என்ன விஷயம்? இல்ல விஷயம் இல்லாத வர சொல்லுவா? என்ன விஷயம்? கணக்கு காலம் இப்பெல்லாம் ரொம்ப கிது 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 போகுதியா ஓடுது. எனக்கு வயசு அதுவும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏறட்டும். அதனால நான் ஒரு குருவி போட்டுட்டேன். என்ன பண்ணி பண்ணிட்டீங்க? சட்டு புத்துன்னு கல்யாணத்தை முக்கியலான்னு. உங்களுக்கா கல்யாணம்? முட்டாளுக்கு முன்னால பிறந்தவர் விஷயத்தை கேளியா. கல்யாணம் எனக்கு இல்லை. யாரு? என் தங்கச்சி மகன் ராஜா இருக்கானே, அவளுக்கு தாயா கல்யாணம். கிட்டவா? ஐயோ சொல்லுங்க. அவருக்கும் வயசாகுது. சரி. எனக்கும் வயசாகுது. அவருக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை
பண்ணி வைக்கணும். ரைட்டு. அதனால நீ என்ன பண்ற, என்ன பண்ணோம் இன்னைக்கு இன்னைக்கு இப்பவே 18, 19, 20 இந்த 3 வயசு சைத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவ உயரமா குள்ளமா சிகப்பா கருப்பா இதெல்லாம் பார்த்து இன்னைக்கே தகவல் கொடுக்கும். அவ்வளோதானே முடிச்சிடலாம். இன்றைக்கே புறப்படுறோம், பொண்ணை பார்க்குறேன். சீக்கிரமா புறப்பது, பொண்ணை பாரு, சீக்கிரமா தகவலை கொடு. சரி, சரியா? ரைட்டு. கொஞ்சம் வெளிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வாங்க. இந்த பையன் லூசு பையன், இவனுக்கு பேர் பொண்ணு கொடுக்க பாருங்க. பொண்ணு கொடுக்கறது குதிரை கொம்பா இருக்கு. அதை பாதுகாக்கலாம். பிரேமா, பிரேமா எங்க ஆளு? ஆமாம். கணக்கு பிள்ளையா, உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? என்னப்பா வரது வேண்டிய வேலை வரல, இப்போ வரது வேண்டிய வேலை வந்துடுச்சு. ஒரு நல்ல சமாதானமாக வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. புரியலையா? நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோ. என் முதலாளி இருக்காரு, அவர் தங்கச்சி பையன் ராஜா இருக்காருல்ல, அவர் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உன்னை தேடி நான் வந்திருக்கேன். அவருக்கு செட் பொண்ணை அவளை கட்டுற மாதிரியும் அவரை உங்களோட சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிறத கேளு, காரை கொடு. நீங்களும் ஐயாவும் தனியாக கொடுத்து நடத்துனீங்க. அது தாலி கட்டாமல் கல்யாணம் நடத்துனீங்க. ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. என்ன குழந்தை? பெண் குழந்தை பிறந்தது. என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதனால் முதலாளி பையனை ராஜாவுக்கும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதோட உங்களையே எங்கள் ஐயாவை சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஐடியா வந்தது. இது நடந்து 20 வருஷம் ஆச்சியா? ஆச்சு. என்ன பண்ணுறது? 20 வருஷம் கட்டி உங்களை சேர்த்து வைக்கணும்னு வந்திருக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி செய், கண்டிப்பாக நடக்கும். சரிதானே? ஓல்டு மேன் உன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காங்கம்மா. ஓல்டு மேன் இவரு இல்லம்மா, வேற மாப்பிள்ளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? கல்யாணம் அப்படி எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணம் தான். அவசரப்படாத, நேரம் வரும்போது நான் பண்ணிடலாம். அங்கிள், எனக்கு கல்யாணம்னா ரொம்ப பிடிக்கும். படிக்க கேட்டுக்க. அந்த வார்த்தை அவசரப்படாதுன்னு வார்த்தை இந்த ஸ்டேஜ் கொடுக்குறா. சரி, சரிதான். என்ன பண்ணுறது? சரியான லூசாக முடியுது. அவன் தான் முழு லூசுனா அது முக்கால் லூசாக இருக்கு. இது ஒன்று சரிப்பட்ட ரெண்டுமே செட்டாகிட்ட முடியுது. போதும். ஆமாம். சரியாம்மா, நாளைக்கு ஐயாவை கூட்டு வரேன், பேசி முடிச்சுக்கலாம் நல்லபடியாக. சரிதாங்க? நான் சொன்னதும் புரிஞ்சுக்கோ, அதே மாதிரி நடக்கணும். சரிதான்? ஓகே. ஹலோ, யாரு யாரு? எம்பியா? அடே சாதாரண ஆளா நீ? கிட்டத்தட்ட 15 வருஷம் நீ எம்பியாக இருக்கிற. அப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கான், எவ்வளோ நகை இருக்கான்? யோ அடா பாவி, இவ்வளோ நகையும் பணத்தையும் யாயா சேர்த்து வச்சிருக்கிற? எதுக்கு சேர்த்து வச்சிருக்கிற? மக்களுக்கு கூட, இல்லாத மக்களுக்கு கூட. பாரு, எங்கள் அக்ரி வராரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தினா நாடே தெரியும். அவர் வராரு, எல்லாருக்கும் வாரி கொடுக்குறாரு. கட்சிக்காரர்களாம் தேவையானதை செய்கிறாரு. என்ன ஓடுமோ செய்கிறாரு, ஓடி போய் செய்கிறாரு. எப்படியே ஓடி வாழ்றாங்களா, அதே மாதிரி ஓடி போய் செய்கிறார். அந்த மாதிரி மக்களுக்கு செய்யுங்கயா, மக்களுக்கு செய்யுங்க. அவனை சொல்கிற கவனமாக கேள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் எங்கள் ஆளுங்க வந்து கொள்ளடிக்க போகிறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஆளுங்க கொள்ளடிக்க போகிறாங்க. ஏதாச்சும் பேசின உங்கள் வீட்டை அப்படியே வந்து பாம்பு வச்சுடுவோம். ஓகேவா? போலீஸு அது இதுன்னு என்ன சொன்னேன், அதோட உங்கள் குடும்பமே இல்லாமல் பண்ணிவிடும். புரியுதா? சிங்கப்பூனே சொல்லுங்க பாஸ். சரி, இன்னைக்கு எம்பி வீட்டுக்கு போகிறோம். நேற்று
அந்த சேடு வீட்டுல அடிச்சுமா கொள்ள ஆமாம் பாஸ். அது எவ்வளவு இருக்கான்? 40 கோடி இருக்கு பாஸ். ஆமாம் பாஸ். ஒரு 30 சவரன் இருக்கு பாஸ். 40 கோடி 40 கோடி இருக்கு பாஸ். 40 கோடி பாஸ். 40 கோடி. ஆமாம் பாஸ். நகை வாங்கி தரும் பாஸ். 40 கோடி என்ன பண்றது தெரியுமா? சொல்லுங்க பாஸ். அப்படியே கொண்டு போய் இந்த நம்ம இந்தியாவில் ஆமாம் பாஸ். ரயில்வேல ஆக்சிடென்ட் ஆகி ஆமாம் பாஸ். ஆமாம் பாஸ். நிறைய ஜனங்க செத்து போனாங்க. ஆமாம் பாஸ். அதில் அந்த 40 கோடியில் 20 கோடி அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகே பாஸ். மீதி 20 கோடியை நம்ம தமிழ்நாட்டில் ஏழை எளிய பெண்கள் எங்கே இருக்கிறாங்களோ ஆமாம். அவங்களுக்கு நகை நட்டு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாமல் தத்தளிக்கிறாங்க. ஆமாம் பாஸ். நிறைய பேர் இருக்காங்க பாஸ். அவங்களுக்கு எல்லாருக்கும் நகை எடுத்து கொடுக்கறதுக்கு பிரிச்சு கொடுத்துறீங்க. ஓகே ஓகே பாஸ். எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும். யாரு கொடுக்குறான்னு தெரியக்கூடாது, எப்படி கொடுக்குறன்னு தெரியக்கூடாது. ஓகேவா? ஓகே பாஸ். பாஸ் அப்படியே அந்த நிலநடுக்க பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கலாம் பாஸ். ஊனமுற்றவங்க கொடுக்குறோம் பாஸ். நிலநடுக்க பாதிக்கப்பட்ட கொடுத்துலாம் பாஸ். கொடுக்குறோம் பாஸ். ஊனமுற்றவங்க கொஞ்சம் கொடுக்குறோம் பாஸ். ஊனமுற்றவங்க, கண்ணு தெரியாதவங்க, சரி பாஸ். யாரா இருந்தாலும் குடுறா. ஓகே பாஸ். நம்ம பணமா அது இல்ல. அவன் பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறான். சரி பாஸ். அவங்க பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறான். ஆமா. ஓகே பாஸ். ஓகே பாஸ். எம்ஜிஆர் டைலாக்டா குடுறா. ஓகே பாஸ். முருகா, கந்தா, கதம்பா, கார்த்திகேயா, கண்முகா, திருச்செந்தூர் முருகா, திருத்தணி ஏழமா, நீதாம்பா காப்பாற்றணும். ஏகப்பட்ட உதட்ட போட்டு அங்கே பயிர் வச்சிருக்கிறேன். கோடான கோடி சொத்துக்கள் எல்லாம் அங்கே முடங்கி கிடக்குது. இந்த வருஷம் விளைச்சல் அமோகமாக இருக்கணும். அதுதான் முதலாளி என்ன குட்டி போட்ட மாதிரி இருந்தா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கீங்க. இல்லையா? இப்போ நம்ம நிலத்துல எல்லாம் உரம் போட்டோம்ல, ஆமா, அதெல்லாம் நிறைய பூச்சரிச்சு இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி. இந்த வருஷம் விளைச்சல் போச்சுன்னா 1000 ஏக்கரும் போயிடுமே. போச்சு. அதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா, வந்த விஷயத்த சொல்லு. சொல்ல வரதான் வந்துடுறது. நீ இங்கேயும் எங்கேயும் அடிச்சு உட்காந்துருக்கீங்க. என்ன அது? பார்த்துட்டியா? பார்த்துட்டேன், பொண்ணை பார்த்தாச்சு. பொண்ணை பார்த்துட்டியா? யோ, உலக அதிசயமே 8வது அதிசயம். ஆமா, நீ பொண்ணு வழக்கத்துக்கு மாறா கரெக்டா பார்த்து சொன்ன வேலையை முடிச்சது இதாயா? இதுக்கே உனக்கு பாராட்டு கொடுக்கணும். ஆமா, பொண்ணு அழகா இருந்ததா, சிகப்பா இருந்ததா, உயரமா இருந்ததா, அவங்க ஊர் என்ன, விலாசம் என்ன, வயசு என்ன, இதெல்லாம் விவரமா சொல்லையா? சொல்றதுக்கு அடுத்து அவசரப்படுறீங்களா? பொண்ணு குன்றத்தூர், அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. என்னது? அம்மா இருக்காங்க. இப்படி ஓடிடுறோம். அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அதை முதல்ல சொல்ல வேண்டியது இல்லையா? சரி சரி, அம்மா எப்படி சுமாரா இருப்பாங்களா? சொல்லி விட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க முதலாளி, சின்ன வயசுல நீ என்னதான் பண்ணுகிறீங்க? அதை ஏன் கேட்குற? நான் பொதுந்துமே நிலத்துல தான் காலை வச்சேன். எப்படின்னா, இந்த பக்கம் 500 ஏக்கர், சரி. இந்த பக்கம் 500 ஏக்கர் புஞ்ச, இப்படி பார்த்தா மாந்தோப்பு, சரி. இப்படி பார்த்தா தென்னந்தோப்பு. இதை எல்லாத்தையும் பார்த்து 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 பணத்தை சேர்க்கறதுலயே குறியாந்துட்டேன். அந்த விஷயம் எல்லாம் மறந்து போச்சு. சரி. ஆனா இப்போ வயசு போகுது, அதான் ஞாபகம் வருது. என்ன பண்ணுது? வயசு போச்சு, அதான் ஞாபகம் வந்து. வயசு போகுதுன்னு சொன்னா நீயும் கூட சேர்ந்து சொல்ற பத்தியா? சரி, என்ன பண்றது? நான் பார்த்துக்கிறேன். ஓ, ஒன்றும் இல்லைங்க. வயசு போச்சுன்னு நான் சொன்ன, நீ பார்த்துக்கிறியா? நான் சொல்லல, நீ தப்பா நினைச்ச நான் என்ன பண்றது? நீ பார்த்துக்கிற, என்ன பண்ணலான்னு சொல்லு. என்ன பண்ணலாம்? நம்ம பார்த்ததை போய் பொண்ணு போய் பார்த்துட்டு வரலாம்னு நான் சொல்றேன். அப்படியா? சரி, போலாம். ரெடியா இருப்பாங்கல்ல? ரெடியா இருப்பாங்க. சொல்லிட்டு வந்துருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சரி, இது நான் உள்ள போய் அந்த பேக் எடுத்துன்னு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்தியா? இந்த ஆண்டனி எங்க போறான் எங்க வரான்னு தெரிய மாட்டேங்குது. மேல இடத்துல நம்மளை போட்டு பிசைறான்.
இந்த பிடிச்சலாம் அப்படியே நாயுடு கவலைப்படாதியா. எவ்வளோ பேரை பிடிச்சிருக்கோம், அந்த ஆளை பிடிக்க மாட்டோமா? ஏன் பயப்படுற? வாயா போலாம் பார்த்துக்கலாம். அவனு அதுக்காகண்டி அந்த இன்ஸ்பெக்டர் கார் வேற நம்மள குடைச்சல் கொடுக்குறான். அதெல்லாம் தொட்டு நம்பாலே பார்த்துக்கலாம். ஓ அப்படியா? இந்த ஆண்டனிய எங்க இருந்தாலும் பிடிக்கணுமையா? பிடிச்சலாம் கடைச்சோட கைமா பண்ணலாம். கைமா பண்ணிடலாம். அப்படியே கைமா பொருடாக போட்டுடலாம். முடியா பார்த்துக்கலாம். முடியா ஆண்டனி ஒரே నేను వస్తానురా. ఎక్కడ ఉన్నారు మీరు? ஆண்டனி பிடிக்க போறோம். இன்ஸ்பெக்டர் வரட்டியா பாப்போம். அவசரப்படாதியா. சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் போதையில கெட்டு போதுங்க. அந்த பிள்ளைங்கள முடிஞ்ச வரைக்கும் திருத்த பார்ப்போம். போயிட்டு ஏன் போய் ஆண்டினை பிடிக்கணும், அவனை பிடிக்கணும், இவனை பிடிக்கணும் பேஜார் பட்டுக்கிற. ஆண்டனியை பிடிச்சோம்னா நமக்கு அவார்டு கிடைக்கும்யா. இவனுங்க வந்து சின்ன சின்ன பசங்க கெட்டு போறதுக்கு காரணமே இவனுங்க தான். ரெண்டாவது பெரிய பெரிய கொலைகளையும் கொள்ளைகளையும் கற்பழிப்பு நடக்கிறது காரணமே இவனுங்களால தான். அதனால ஆண்டனியை பிடிச்சோம்னா, பெரிய இடத்த பிடிச்சோம்னா சின்ன இடம்லாம் அப்பளை மாதிரி நொறுங்கி போயிடும். அதனால ஆண்டனியை பிடிக்கணும், அவனை அரெஸ்ட் பண்ணுறோம், அவார்டு வாங்குறோம். இப்படியே பேசி பாதி வாழ்க்கை போச்சேயா. வாயா போலாம். இன்னும் வேலையை பாருயா நாயுடு. வாயா போலாம். என்னையா பண்றது? இவனுக்கு வாழ்க்கப்பட்டா இதுதான் கதி. நம்மளை வேற மட்டியில் வேற சுத்த சொல்லிட்டாரு. மட்டியில் சுத்தணும்னா எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், ஏதா இருக்கிறான் பார்த்ததே கிடையாது. அதனால ஆண்டனி నేను వస్తానురా. தேடுவேன். வாயா பேசியே பாதி பொழப்பு போச்சு. வாயா போய் தேடுவோம். வாயா போயிட்டு போலாம். வாயா ఆంటనీ ఎక్కడా ఉన్నారు? నేను వచ్చానురా. పోవాలా? పోతామా? రా రండి. யார் வீட்டில்? நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டிய புரியுதா? நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதை நீ கேள். உங்க பண்ணையார் வீட்டில் கோடிக்கணக்கான விலை மதிப்பு இல்லாத ஒரு வைரக்கல் உங்க வீட்டில் இருக்கு. அது உனக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்லாத. உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஆகையால அதை இருக்கிற இடத்துல சொல்லிடு. இல்லை நான் வந்து இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டதில்லை, எந்த பொண்ணையும் கெடுத்ததில்லை. ஆகையால சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், அந்த இருக்கிற இடத்த காட்டிட்டா நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறத கேள். உன்னை பெற்றவளும் ஒரு தாய், என்னை பெற்றவளும் ஒரு தாய், இங்கே இருக்கிற எல்லோரையும் பெற்ற ஒரு தாய். தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய் இல்லாமல் யாருமே இல்லை, தாய் இல்லாமல் நான் இல்லை. இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை.
துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. யார் பாட்டு? யார் பாட்டு? எங்க தலைவனுடைய பாட்டு. புரியுதா? தாய் இல்லாம யாருமே இல்லை. ஆகையால நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்ன? ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஒழுங்கா உங்க பண்ணையார் வீட்டில் இருக்கிற பல மதிப்பு உள்ள வைர கல்ல எங்களுக்கு காட்டி கொடுங்க. புரியுதா? மக்களுக்கு போய் சேரட்டும். மக்களுடைய பணம் தான் வீட்டில் இருக்கிற வைரக்கல். ஓகே? ஓசி ஆளை காலம் உதறியானா வாடா. ராமாருன்னு உங்களை தான் கேட்டு வரா. யாரு? எனக்கு புள்ள தான். வாங்கோ வாங்கோ, எல்லாரும் உள்ளே வாங்கோ. வந்திருக்காரு பாரு, ஐயா வந்திருக்காரு. யாரு கணக்கு பிள்ளை? இங்கடா பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். கணக்கு இதுவா பொண்ணு? இதுதான் பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மா. அதானே வயசு தூக்கலா இருக்குது. இந்த பொண்ணையா நம்ம ராஜாவுக்கு வந்து பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தான். அப்போ சரி அப்போ சரி. எனக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா நான் நிம்மதியா மேலே போய் சேர்த்துடுவேன். வராது. ஆண்டி அழாதீங்க, எனக்கும் அழ வருது. ஐயோ அலே வருதா? இல்ல வருது. Go that side. அங்கே போ. சரியா நாளாயிரம். எங்க பொண்ணு? பொண்ணை காணும். காணுமையா காட்ட மாட்டிருந்தாங்களே. பொண்ணை காணும். பொண்ணை காட்ட மாட்டிருந்தாங்களே. எங்க போச்சு? வரும் பொண்ணு. நீ தானே பார்த்த சொல்ல வேண்டியதானே. சொல்லுமா வரும் வரும். எப்போ வரும்? இப்போ வரும். அது அங்கே ரெஸ்ட் ரூம்ல அந்த பால் அந்த அழாதே 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 அழாதே. என்னடா பண்ண? அதுக்கு போறேன் மாப்பிள்ளை. ஒன்றும் பண்ணல மாமா. மாப்பிள்ளை ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட். ஐ நான் ஹஸ்பண்ட் ஹக் பண்ண போறேன். போச்சுற போச்சுற போச்சுற. மாட்டாயா இப்படி பயந்து ஓடுது. அது சின்ன பையன், அனுபவம் இல்லை, அதனால பயந்து ஓடுது. அவனுக்கு இந்த மாதிரி அங்க போய் இங்க போய் பழக்கம் இல்லை. சொல்றது புரியுதா? இப்போ என்ன எதிர்த்துக்கோ, நான் யாரு? அவனுக்கு மாமன். இப்போ நீ என்ன பண்ற? நச்சு நச்சுன்னு எனக்கு கொடு. நான் இந்த இடத்த விட்டு நவரப்பா. ரொம்ப மோசம் அண்ணி. ஆனா நல்லா பேசுது. நான் இது மட்டும் இல்லை, ரொம்பவே பேசுவேன். ஆனா விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரிக்கு எல்லாரும் தூங்கின பிறகு நம்ம வீட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டு அங்க 2 பேரும் ஏகப்பட்டதா பேசிட்டு ஆட்டோம் பார்த்தோம் எல்லாமே பாடுதான். ஆட்டம் ஆடி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சின்ன வயசுல ஆட வேண்டியது இந்த வயசுல ஆடுறேன். சரியா? நீ ஆட்டம் பாடு பாட்டம் பாடு, எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணுமா? பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். இப்போ பாரு,
நீ டான்ஸ் ஆடுற, நான் பார்த்து பாரு. அந்த சமயத்தில் இந்த ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணி வந்து இது என்னது ஜென்டில்மேன் வேஷ்டி சட்டில் இருக்க பார்க்காது. நம்ம நல்லா ஆடுறோம், நல்லா பாடுறோம். ஓகே ஓகே ஆ? ஓகே. இப்போ நீ போயிட்டு வா. ஆமா தோசி ஆடுறோம் பாடுறோம் சொன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றியா? அது என்ன பண்ணாது? என்ன அது? என்னத்த சொல்லு? ஆமா அது நீங்க ஆடுவீங்க. அது வெள்ளைக்கார பொண்ணு. ஆமா. அதுக்கு ஆடலே தெரியும்னா ஊரு சிரிக்கும். இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காலத்திலே ஆடி பழக்கும். அத்தை எப்படி டச் பண்ணி ஆடுறதுன்னு தெரியல. ஆடாத ஆட்டமா? அப்போ ஆடினேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு யோசனை, நீ என்ன பண்ணுற, யாராவது வராங்களான்னு பாரு. பார்க்குறேன். நான் எல்லாரும் தூக்குன பிறகு நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறேன். யோ உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நீ கசமுச்சா ஆளியாரு சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்? வாய் சும்மா இருக்காது. சரி சரி, வாயில முக கவசம் போத்துக்கணும், மூடிக்கும். ஆமாம் ஆமாம், ஆடு கெட்டு போய். சரி அவன் போயிட்டான். நான் போய் டஸ்டெல்லாம் தேய்ச்சி பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா தான் போகணும். நீ பார்த்து யாராவது வராங்களான்னு நீ பார்க்கணும். நீ என்ன பார்க்கக்கூடாது, சரியா? பார்க்கக்கூடாது. நீ மட்டும் பார்த்துக்கணும். சரி வர இரு. அழுதுகிட்டே இருக்கு. என்னைக்கான ஆளை காணன்ட்டு என்ன கலந்து போடுறாரு? என்னையா இது? மணி என்ன ஆச்சு? இன்னும் பொண்ணு எங்காங்க, அவங்க அம்மாவும் எங்காங்க? எப்போ வர சொல்றேன்? ஊர்ல இருந்து வரவாங்க. ஊர்ல இருந்து வராங்க. நான் போன தடவை போகும்போது என்ன சொன்னேன்? அம்மா நீ ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா, எல்லாம் விவரமா பேசி கல்யாணத்தை முக்கியலான்னு சொன்னேன். அது அந்த அம்மா காட்டுல கேட்டுதா இல்லையான்னு தெரியல. சரி விட்டு மீதியை இப்ப பேசலான்னு பார்த்தேன். வந்தேன். அப்படியா? வருவாங்க வருவாங்க. சரி இங்க வா. அவசரப்படாதீங்க. கணக்கு இப்போ நம்ம ஒன்று சொல்றேன் கேளு. அதாவது அவங்க வந்தாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அம்மாவையும் பொண்ணையும் நம்ம வீட்டிலேயே தங்க வைக்கலாம். தங்க வச்சா ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகும். சரி ரைட்டு, சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இது உள்வாக்கம் ஒன்று இல்லையா? எப்பவுமே உனக்கு தங்க இருக்குதா? உனக்கு சந்தேகம் இல்லாத நாளே கிடையாது. அங்க பாரியா? Fine, fine. I am very fine. உட்காரு. உட்காரு உட்காரு. ராஜா மாமா காதல கேட்ட மாதிரி வந்து சொல்லுமா? இதோ இருக்கிற பத்தியா? நல்லா பார்த்துக்கோ. ஐயோ கணக்கு என்னையா இது? ஐயோ எல்லாரும் ஓடி கொடுத்துல இங்க வந்து ஓடி கொடுத்துல எல்லாரையும். என்ன இது? இதுக்கு போதா கிஸ் பண்ணணும்னு சொன்னா, அக் பண்ணணும்னு சொல்றா, ஒன்றும் புரியலையே. இதுக்கு தான் நம்ம குலத்தோட குலமா ஒன்றை எதுக்கணும்னு சொல்றது. நீங்க தான் சொன்னீங்க. அவங்க நாங்க இன்னும் கேட்டியர். அவங்க அப்படிதான் ஃப்ரீடமா இருப்பாங்க. அப்படியா? சரி சரி. இருக்கட்டும். இந்த பேக் அந்த பக்கம் வையா. இந்த பையன் சும்மா இருக்க மாட்டேதான். சொல்லு ஓகே. என்னங்க நல்லா சூப்பரா இருக்கு. என்ன சூப்பரு?
ஏட்டு இல்லையா இந்த ஆண்டனி கிடைக்க மாட்டேங்கிறான், அவனை போய் பிடிக்க சொல்றாரு. நாயுடு வணக்கம் சார். என்னயா பண்ணிக்கிறீங்க? மேலத்தில் ஒரே ப்ரெஷரு. அந்த ஆண்டனி எங்கிறான்னு தெரில. மாமியார் வீட்டுக்கு விருந்து வந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. முதல்ல அவனை தேட வழியை பாருங்கய்யா. அவனை தான் சார் தேடிக்கிட்டு இருக்கிறோம், கிடைக்க மாட்டேங்கிறான் ஐயா. எங்கய்யா போற? ஏயா இன்ஸ்பெக்டர் வேற ரைடு விட்டு போறாரு. என்னையா பண்ணிருக்க? வாயா போய் தேடுவோம். போயிட்டு தேடவானாயா? அவன் ஏதாவது மாறு வேஷத்துல வந்தான்னா அவனை கண்டுபிடிச்சி இன்ஸ்பெக்டர் ஒப்படைக்கலையா? போய்கிட்டே இருக்கிற. சரி மார்க்கெட் பக்கம் தேடிவோம். போயிட்டு இங்கப்பா யாரோ ஒருத்தர் வர்றான். அவனை போய் கேட்டா ஆட்டினை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாமா? வாயா போலாம். பெரியவரே அந்தாண்ட பெரியவரே என்னய்யா கண்ணு தெரியல போல இருக்கையா? பெரியவரே எங்க போயிட்டு வர? ஐயா கண்ணும் தெரியல, கை வேற குற்றோகமா இருக்குதுயா. நான் என்ன பண்ணுறது? எப்படியோ வயிற்று பழகணுமே. 4 பேர்கிட்ட பிச்சை கேட்டு நான் பிச்சை கொடுத்தாங்கன்னா அதை வச்சு என் காலத்தை தள்ளுறேன். ஏயா பெரியவர ஐயா, உண்மையிலேயே உனக்கு கண்ணு தெரியலையா இல்ல கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எங்க போய் நான் செக்அப் பண்றேன் ஏரியா. ஐயா பண்ணு 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 பண்ணு. ஒண்ணுமே தெரியல, கண்ணும் தெரியல, எல்லாம் குற்றோகமாகுது. கம்முனியா என்ன பாவம் பண்ணானோ என்ன செஞ்சானோ இவனுக்கு கண்ணும் தெரியல, கை காலெல்லாம் தெரியல. ஆண்டவன் எப்படிலாம் யோசிக்கிறான் பத்தியா? பெரியவரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்போம். நீங்க எங்கேயாவது இந்த கொள்ளைக்கார கொலைக்கார எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கிறவன் இந்த ஆண்டனியை பத்தி காத்து வாக்கல காதல விழுந்திருந்தா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லியா? ஐயோ நாயுடு, அவரே கண்ணு தெரியாத பாவமா இருக்காப்புல. அவரை ஏன் நோண்டி நோண்டி கேட்டு இருக்க? வேற யாராவது போய் பார்க்கலாம். வாயா போலாம். இரியா, அவர் ஏதாவது சொல்ல வருவாரியா? ஐயா சொல்லுங்க. நானே கண்ணு தெரியாத குருடன், கை கால் விளங்காத குஷ்ரோகி. எனக்கு போய் ஆண்டனியோ அல்லது தாந்தோனியோ பற்றி எனக்கு என்னையா தெரியும்? தானம் தர்மம் பண்ணிட்டு கிளம்புவியா? பாவையா, அவனுக்கு கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. அவங்ககிட்ட போய் ஆண்டனி பற்றி கேட்குறமே. சரி வேற யாருன்னா பாப்பேன். தானம் யார் தெரியுமா? ஐயா நான் கண்ணு தெரியாத குருடன், என்னை போய் யார் தெரியாதுன்னு கேட்டால் எனக்கு உங்களை பற்றி என்னையா தெரியும்? சார் நாங்கள் பெரிய போலீஸ் அதிகாரிங்க ஐயா. போலீஸ் ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. அந்த அந்த தர்மம் பண்ணிட்டு கிளம்புவோம். ஐயா பைசா இருக்கு, ஏதாச்சும் போய் சாப்பிட்டு போங்க வயிற்றுக்கு. பெரியவரே இதை வச்சுக்கோங்க, பார்த்து ரோட்டு ஓரமாக போங்க. எங்கேயாவது வண்டியில் எண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு பந்தோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. சரிங்க ஐயா. பார்த்து நடந்து போங்க. பாவம் எப்படிலாம் கஷ்டம். வண்டி வருது பார்த்து போயா. ஐயா இரு சொல்ல வந்து சொல்லுங்கய்யா. இல்லையா, அதாவது என் வாழ்நாளிலே போலீஸ்காரங்க எனக்கு பிச்சை போட்டது நீங்கள் தான்யா. நாங்களும் மனிதன் தானே ஐயா. ஐயா நாங்களும் மனுஷன்தான், நாங்களும் உதவி செய்யறதா. எங்களை யாரும் புரிஞ்சுக்கிறாங்க? போலீஸ்னா ஒரு கெட்டப் வேண்டாமா? நாங்கள் அப்படித்தாயா இருக்கிறோம். சரி நாங்கள் வரோம். ஏட்டு வா போலாம். ஆண்டனி నేను వస్తానయ్యా. நான் தான் ஆண்டனி. ஆண்டனி யாரு, குருடை யாரு, குஷ்ரோகி யாருன்னு தெரியல. இவன்லாம் ஒரு போலீஸ். இவன் போய் யார் திருடனை பிடிப்பானா? பிடிக்க மாட்டான், பூனையை பிடிப்பான். ராத்திரி பூராவும் நம்ம எல்லா விஷயத்தையும் பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் யாரோ நம்மளை துரத்துற மாதிரி இருக்குது. நோட் பண்ணுறாங்களோ இன்னமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி வா களைப்பு கீழே ஒரு ஆட்டம் போடலாமா? டான்ஸ் ஆடலாமா? நீ ஆடு பாடு,
எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும். சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பாட்டு போடலாம்? ஓல்டு சாங் போடலாமா? ஓகே. ரெடி? ஐ ஆம் ஆல்வேஸ் ரெடி. ஸ்டார்ட் மியூசிக். ஒட்டேரு பாத்தாரே கண்ணி, ஒட்டேரு பாத்தாரே நீ ஓரங்கட்டி வரமாட்டியா? அப்போ 2 ரூபாய் தாரே வீரட்ட கணத்தண்டவாதி. அதுக்கும் சரி 300 ரூபாய் தாரே, 300 ரூபாய் தாரே, ஒரு புத்தம் ஒன்று தாரே. அதுவும் தர மாட்டேன். 4 ரூபாய் தாரே, 4 ரூபாய் தாரே, 4 ரூபாய் தாரே, 4 ரூபாய் தாரே, நீ நரகமா வாடி. 4 ரூபாய் தாரே, நீ நரகமா வாடி. என்ன எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறேன்? கூச்சமா இருக்குதா? 5 ரூபாய், 5 ரூபாய் தாரே, நீ கொஞ்சி கொஞ்சி வாடி. 5 ரூபாய் தாரே, நீ கொஞ்சி கொஞ்சி வாடி. என்ன யோசிக்கிறாய் இவன்? அப்ப 6 ரூபாய் தாரே, 6 ரூபாய் தாரே, நீ ஆத்து பக்கம் பாடி. 6 ரூபாய் தாரே, நீ ஆத்து பக்கம் பாடி. சரியா? 7 ரூபாய் தாரே, 7 ரூபாய் தாரே, நீ பாடி. 8 ரூபாய் தாரே, நீ கட்டி பிடிக்க வாடி. 8 ரூபாய் தாரே, நீ கட்டி பிடிக்க வாடி. அதுக்கு இல்லை 9 ரூபாய் தாரே, 9 ரூபாய் தாரே, நீ ஓரம் கட்டி வாடி. அதுவும் இல்லை 10 ரூபாய் தாரே. சலோ 10 ரூபாய் தாரே, நீ பக்கத்தில் வாடி. 10 ரூபாய் தாரே, நீ பக்கத்தில் வாடி. இல்லை பக்கம் அடி யாரும் பார்க்குறாங்க போல இருக்கு. வா 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 வா. அத்தை மகை ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை. அண்ணனடை இன்னையிடை அழகை வெறுக்கவில்லை. சிட்டு விழி வீசி முத்து மொழி பேசி சின்னமையில் மறந்து விட்டார். சிட்டு விழி வீசி முத்து மொழி பேசி சின்னமையில் மறந்து விட்டார். செங்கரும்பு சாரும் சென்னை இளநீரும் சந்தமையில் பறந்து விட்டார். சந்தமையில் பறந்து விட்டார். வண்ணரதம் காண வந்திருந்த மன்னன் வானரதம் தேடுகிறான். பொன்னிருந்த மடியை பூவிருந்த கொடியை எண்ணி எண்ணி வாடுகிறான். அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை. அண்ணனடை இன்னையிடை அழகை வெறுக்கவில்லை. கண்ணீரை எண்ணி என்ன சுக
ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை நல்ல நடை உன்னையிலே அழகை வெறுக்கவில்லை இந்த ஆண்டினி எங்கதான் போறான் எங்கதான் வரானே தெரிய மாட்டேங்குது. உண்மை தெரியும். குடி போதையில சொல்லிடுவான். உண்மை. போய் பார்ப்போம். சரி ஐயா பெரியவரே, குடிச்சு குடிச்சு யாயா இப்படி உடம்பை கெடுத்துக்கிறேன். கவர்மெண்ட்ல குடிக்காதே, குடியை கெடுக்குன்னு சொல்றோம். ஆனா நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நாட்டில் உங்களால தாயா வருமானமே வருது. நான் குடிக்காதேன்னு சொல்றேன், நீங்க குடிக்கணும்னு சொல்றீங்க. உடம்பு கெடுத்துக்காதீங்க. என்னையா ஃபுல்லாக குடிச்சிருக்கியா? போகிற வழியில கீழே குஞ்சிட்டேன். வயசான நேரத்தில் கீழே குஞ்சிட போறியா? ஐயா நாட்டில் எவன் குடிக்கல, யாரும் குடிக்கல, எல்லாம் குடிக்கிறான். நான் குடிக்கிறேன். ஆனால் என் சோக கதை என்னான்னு உனக்கு தெரியுமா? என் சோக கதை உனக்கு இருந்தா நீ 24 குடியிலே தான். சரியா, எங்களுதே பெரிய ஒரு கதையா? சரி, இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆண்டின ரபடி ஒருத்தன் நினைமையா? அவனையா தேடி பார்த்துருக்கியா, கேள்விப்பட்டிருக்கியா? ஐயா நானே ஒரு ஏக்கத்தில் இருக்கிறேன். ஆண்டனியோ இல்லை தானோனியோ பற்றி நான் என் வேதனையிலே நான் குடிக்கிறேன். புரியுதா? ஐயா இந்த ஆண்டனி கொலைக்காரன் பெரிய ஆளு இருந்தாலும் நீ வீட்லேயும் குடிக்கிற, ஆனால் ரோட்லேயும் குடிக்காத உண்மையை சொல்லுவாங்கிறதுனால தான் உன்னை கேட்குறோம். உனக்கு ஏதாவது தகவல்? நான் உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் அத்தா பொண்ணு ரத்தனான்னு பேர். ஆமா, சோக கதை சொல்றியா? சொல்லு. அவரை நான் உயிருக்கு கொஞ்ச நாள் காதலிச்சேன். புரியுதா? அவளும் என்னை காதலிச்சா. ஒரு நாள் என்ன சொன்னா தெரியுமா? வானத்தில் சந்திரங்க தெரியுமா? அந்த சந்திரத்தில் அங்க நிலா இருக்குது. அந்த நிலாவில் ஆயா வடை சுட்டு கொடுக்குறாங்க. ஆமா, அத்தை எனக்கு வாங்கி கொடுன்னு என் ரத்தனா கேட்டா. அவளே ஆச்சுன்னு போய் சந்திர மண்டல போய் அந்த பாட்டிக்கிட்ட வடை வாங்கி கொடுத்தேன். அந்த சந்தோஷத்துலேயே வந்தோம். அப்படிலாம் நான் அவளை காதலிச்சேன், அவளும் என்னை காதலிச்சா. ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் மண்டையை போட்டான், மயக்கமாயிட்டேன். இது என் காதல இருந்து நான் குடிக்கிறேன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல, இதுக்கு தான் நான் குடிக்கிறேன். நீ சொல்றதுல நியாயம்தாயா, குடிக்கலாம். ஆனால் மனசோட குடிக்கணுமே தவிர மனசறிஞ்சு குடிக்கக்கூடாது. இப்படி குடிச்சு அவங்க நினப்பிலே இருந்தீங்கன்னா அவங்க நினப்போடு போய் சேர்ந்துருவியே. இருந்தாலும் உன் கதையை கேட்டவுடனே எங்களுக்கு மனசு சங்கடமாக தான் இருக்குது. பார்த்து ரோட்டில் ஒழுங்காக போ. வரட்டுமா? ஏட்டு ஆண்டினியை தேட வந்தோம்னா குடிக்காரங்கிட்ட பேச்சை நமக்கு ஏன் கிளம்பையா தேட போவான் பயா. ஒரே ஆண்டனி నేను వస్తాడ్రా. குடிகார பையங்க. நான் குடிகாரனா அவன் குடிகாரனுங்களா? வாட்டர். இவன்லாம் ஒரு போலீஸ்காரன், இவன்லாம் ஆண்டனி பிடிப்பான், கொள்ளைக்காரனை பிடிப்பான், இந்த என்னவோ மாவு சொல்கிறாங்களே அதை பிடிப்பான். நாட்டில் அசிங்கமாக நடக்குது, அசிங்கமாக நாடாக இது. நாட்டை குட்டுச்சோறாக்கிட்டானுங்க படுபாவிங்க நாட்டை குட்டுச்சோறாக்கி அந்த இங்கே உதட்டில் நடக்கிற மருந்தை வச்சு ஒரு நாளைக்கு 10 பணம் போகுது, 10 கொலை நடக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நான் தான் கொள்ளைக்காரன், கொள்ளையடிச்சு மக்களை கொடுக்குறேன், என்னை பிடிக்க வந்துடுவீங்க. ஓடா முட்டாள் போலீஸுங்களே, நீங்கள்லாம் முட்டாள் போலீஸுங்கடா. நீங்கள் எதுக்கும் வர மாட்டீங்க.
அந்த இன்னைக்கு ஆளுங்கட்சியாகிறான உதவகார பையன் அவனுக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணி காலத்தை ஓட்டுவீங்க, வேற எதுக்கும் இல்லை. வராண்டா ஆப்பு, வரான் ஆப்பு. யார் அவன் ஆப்பு? யார் அவன் ஆப்பு? எங்கள் தலைவன் எடப்பாடி வரான் உங்களுக்கு ஆப்பு வைக்க. அருளானந்தம் அவர்களும் ரவிபாலன் அவர்களும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். சாய் கிரியேஷன் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாடகம் ரசிகர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க இலவசமாக சத்யஜோதி கருணை இல்லம் என்ற ஒரு இல்லத்திற்கு ஒரு நிதி நாடகமாக இங்கே இந்த நாடகத்தை நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த நாடகத்திற்காக தலைமை தாங்கி நாட்டிய பெண்களுக்கு பரிசு வழங்குவதற்காக வந்திருக்கின்ற என் அரசியல் ஆசான், புரட்சித் தலைவனுடைய உண்மையான தொண்டன், புரட்சித் தலைவனுடைய பாசமிகு ரசிகர் நண்பர் எடப்பாடியாருடைய அன்பு தம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்களிலே மிக முக்கியமான தூண், என் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய எங்கள் குலதெய்வம் அக்ரியார் அவர்களே, என் அருமை நண்பர் முன்னாள் சேர்மன் அருளானந்தம் அவர்களே, இங்கே வேண்டுகோளுக்கு இணங்க அதிகமான நன்கொடையை வாரி வழங்கி இந்த சத்யஜோதி கருணை இல்லத்திற்காக நன்கொடை வழங்கிய அருமை நண்பர் சி ரவிபாலன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்த நாட்டியமாடிய பெண்களுக்கு உங்கள் இரு கரங்களால் பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பலராக அதேபோல் இங்கே நாடகத்திலே நடித்த சகோதரிகள் உட்பட அனைவருமே தங்களுடைய திறமையை இங்கே வெளிப்படுத்தினார்கள். இருந்தாலும் கூட இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக மீண்டும் தமிழகத்திலே 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைகின்ற பொழுது இன்றைக்கு எந்த நாடகம் இங்கே அன்பு சகோதரர் தனசேகர் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிறதோ அதே நாடகத்தை மீண்டும் இங்கே அரங்கேற்றுகின்ற பொழுது இந்த அரங்கமே நிரம்பி வழிகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இந்த நாடகத்திற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்பதையும், அதேபோல் தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கு மீண்டும் அமைகின்ற அம்மாவுடைய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்பதையும் இந்த நேரத்திலே பணியன்போடு தெரிவித்து, மிக சிறப்பான முறையிலே அனைவரது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் பெறுகின்ற வகையில் இந்த நாடக கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை உங்கள் முன்னாலே வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்து நடித்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் தனசேகர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கவலைப்படாதே கணக்கு, நம்ம கலக்கலாம். ஜாகிரதா, வருது, ஜாகிரதை பார்த்துக்கோ. நீ போ. ரோசி, என்ன ஒரு மாதிரியா ரோசி? அது இல்லை, என்ன ஒரு மாதிரியா வாமிட் பண்ற மாதிரி இருக்கும்போதே வாந்தி வருது. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கண்டதை துண்ணாத, உடம்பு கெட்டு போயிடும். இது வேற வாந்தி. அப்போ இது பித்த வாந்தியா இருக்கும்.
டாக்டர் வர சொல்லியா சீக்கிரம் டாக்டர் வர சொல்லியா வீட்டில் இருக்கீங்களா? எப்பா பண்டாயிரம் வீட்டு சுந்தரில் இங்கே வந்து வீட்டுக்கு அவசரமாக வரணும். உடனே வாங்க 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 வாங்க. ஹலோ என்ன வேணும்? வாங்க டாக்டர் வாங்க. எதுக்காக போறீங்க? நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன். ஐயோ டாக்டர், என்ன பண்ணுறீங்க? அவன் சொல்றான் அந்த ஆண்டி கர்ப்பமா இருக்குது, செக் பண்ணுன்னு சொல்லுது. டாக்டர் அந்த ஆண்டியை செக் பண்ணுங்க டாக்டர். அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க பாருங்க டாக்டர். யோ, இங்க இல்லையா? அந்த ஆண்டி டாக்டர். நீ பேஷண்ட் பக்கத்தில் இருக்கணும். ராஜா டாக்டரை மாற்றி கூப்பிட்டுட்டோம். சொல்கிறேன் மாட்டு டாக்டர் கூப்பிட்டோம். சரி விடு பரவாயில்ல. மாட்டு டாக்டர் வந்து என்ன செக் பண்ணு. இது எவரோ வகையாக கெடுத்துட்ருக்கு அந்த அம்மாவை. இந்த அம்மா 3 மாதம் செனை. என்ன செய்ய போகிறீங்க? 3 மாதம் தனியா? 3 மாதம் தனியா? 3 மாதம் தனியா? கடலை பொத்தெல்லாம் போட்டா குட்டி போசாப்பா போதுக்குள்ள. கரெக்டாக சொன்னீங்க. கூட பொட்டு புண்ணாக்க சேர்த்துக்குங்க. நல்லா குட்டி போஷாக்கா பிறக்கும் கொழு கொழுன்னு. டாக்டர் நீங்கள் என்ன மனுஷனுக்கு படிச்சீங்களா இல்லை மாட்டுக்கு படிச்சீங்களா? நான் அதுக்கும் படிச்சிருக்கேன் இதுக்கும் படிச்சிருக்கேன். இவரு சொன்னா சும்மா இருக்க மாட்டார். இங்க வாங்க. அந்த கருவு கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்மு. கன்ஃபார்மா? அப்போ ஒன்று செய்யுங்க, எவ்வளோ பணம் வந்தாலும் தரேன், கருவை கழிச்சு. அதுதான் முடியாது. கரு ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. அதை கலைக்கவே முடியாது. டாக்டர் நீ இன்னும் முன்னால டீக்கடை மாஸ்டர் ஆகிட்டியா? ஸ்ட்ராங்கு லைட் நீ இப்போ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். இங்கே என்ன வேலையை பார்த்துட்டு அவருக்கு பீச குட்டி வெளியே இருக்கு. டாக்டர் வாங்க டாக்டர். நீங்க உள்ளதை சொன்னா கஷ்டமா இருக்கு. ஓகே ஏய் ஓல்ட் மேன், என்ன மேன் என்ன இப்படி பண்ணிட்டு? என்ன மேரேஜ் பண்ணிக்கோ மேன். எனக்கே ஒன்றும் புரியல. நான் ஞாபகம் வருது, புரியல. என்ன மேன் இப்படி சொல்லுது? கவலைப்படாதே, உன்னை நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ போகலாமா ரூமுக்கு? மறுபடியும் ரூமுக்கு? ரெஸ்ட் எது சொன்னேன், புரிஞ்சுக்கிறாளா பாத்தியா? பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா?
முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு உள்ள நீ வாரியா உள்ள அந்த ஆண்டனி நம்ம மாவட்டத்துக்கு கொள்ளடிக்க வரத ஒரு தகவல் வந்திருக்கியா? நம்ம மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய ஆள் யாரியா? ஐயா ஒருவேளை அவரா இருக்குமோ? ஆஹா, அவர் இருக்காது. ஒருவேளை இவரா இருக்குமோ? சார் ஐயா எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயா, இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் நம்ம சுந்தரலிங்க ஐயா. ஒருவேளை அவர் வீட்டுக்கு கொள்ளடிக்க வந்துருவானோ? ஐயா நாயுடு சொல்றது உண்மைதான் ஐயா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நாயுடு, நீங்கள் ஒரு டீமை மார்வளத்தில் ஒரு போடுங்க, மட்டில் ஒரு 5 பேர் போடுங்க. எஸ் சார். ஓகேப்பா, ஓகே சார். இவர் மார்வேஸில் போன்றாரு, மார்வேஸில் தான் திரிஞ்சிட்டு இருக்கிறேன், கிடைக்க மாட்டேன்றானா? ஒரே ஆண்டனி என்ன உஸ்தாடுறோம் ப்ரெஷர் ஆகுதியா, என்ன கேமரா செட் பண்ண சொல்லிக்கிறாரு. போய் பாப்போமா போயிட்டு என்ன மார்வேஷத்தில் போக சொல்றாரு, ஆளுங்களை வேற செட் பண்ண சொல்றாரு, ஆளுங்களை வேற செட் பண்ண சொல்றாரு. நான் இன்னத்தையா செட் பண்றது? அப்படின்னா செட் பண்ணி வச்சிருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்கிறானே. போலாம் மார்வேடத்தில் போய் நம்மளே தேடுவோம், முயற்சி பண்ணலாம். வாயா போயிட்டு என்னையா பண்றது? நமக்கு கிடைச்ச வேலை உத்தியோகம் எப்படி இருக்கு பத்தியா? தூக்கமும் இல்லை, அங்கேயும் தூங்கமும் இல்லை, இங்கேயும் தூங்க முடியல, வீட்லேயும் தூங்க முடியல, ஸ்டேஷன்லேயும் தூங்க முடியல. என்னதான் பண்றது? ஏ ஆண்டனி எக்கரா உன்னர் நூவு